கோவையில் மர்ம காய்ச்சலுக்கு தாய் மற்றும் பிறந்த 2 நாட்களே ஆன ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கிறது. இருவருக்கும் டெங்கு காய்ச்சல் இருந்ததாக சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுஜாதாவிடம் கேட்கலாம். சுஜாதா, தாய் மற்றும் அன்ற ஆண் குழந்தை உயிரிழக்க என்ன காரணம்? இதுகுறித்து தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? பொள்ளாச்சியை அடுத்த தென்குமாரபாளையம் பகுதியை சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த லூர்து மேரிக்கு கடந்த 1 மாதமாகவே டெங்குவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பொள்ளாச்சி பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாங்க. ஆனா டெங்குவின் பாதிப்பு அதிகரிச்சதுனால கோவையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவங்க மாற்றப்பட்டிருந்தாங்க. ஆனா அவருக்கு குழந்தை பிறக்கிற சமயம் வந்தங்காட்டிக்கு குழந்தை பிறக்கிறது சிகிச்சையில ஒரு கிரிட்டிக்கல் இருந்தாலும் டெங்கு பாதிப்பு குழந்தைக்கு இருக்கும் அப்படின்னு தனியார் மருத்துவமனை சார்பு தெரிவிச்சதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 தினங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை அவங்களுக்கு லூர்து மேரிக்கு பிறந்திருக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கும் டெங்கு பாதிப்பு அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ இருவருமே டெங்கு பாதிப்பு நாளடைவில் 2 நாட்கள்ல அதிகரிச்சுட்டே வந்ததன் காரணமாக மேல் சிகிச்சைக்காக இன்று காலை தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கொண்டு வரும் வழியிலேயே இந்த தாய் லூர்து மேரியும் அந்த 2 நாட்கள் பிறந்து 2 நாட்களே ஆன குழந்தையும் வரும் வழியிலேயே இறந்திருக்கு. இது தொடர்பாக அந்த தனியார் மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் படி அவங்க 2 பேருக்குமே குழந்தை மற்றும் தாய் இருவருக்குமே டெங்கு பாதிப்பு அதிகமாக இருந்ததன் காரணமாக தான் இருவரும் இறக்கும் நிலை ஏற்பட்டிருந்ததா சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் கோவை அரசு மருத்துவமனையில் தரப்புல டெங்கு பாதிப்பு பத்தி எதுவும் சொல்ல. ஏன்னா வர வழியிலேயே அவங்க 2 பேருமே இறந்ததன் காரணமாக தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக அவனது தாயின் உடல் கோவையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கு. காட்சி சுஜாதா, தாய் சேயுடைய பலிக்கு டெங்கு தான் காரணம் அப்படிங்கறத அரசு மருத்துவர்கள் உறுதி செஞ்சாங்களா? இதுவரைக்கும் அரசு மருத்துவமனை சார்பாக இதுவரைக்கும் டெங்கு பாதிப்பு தான் காரணம் அப்படின்னு உறுதி செய்யப்படல. குறிப்பாக இதுக்கு காரணம் அந்த தனியார் மருத்துவமனையிலிருந்து வரும் வழியிலேயே இந்த தாய் மற்றும் குழந்தை இருவருமே உயிரிழந்திருக்காங்க. ஸோ உயிரிழந்த அடுத்த நிமிடமே இவங்க இருவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. ஆனால் அவருடைய தாய் உடல் மட்டுமே பிரேத பரிசோதனைக்காக தற்பொழுது உள்ளே வைக்கப்பட்டது. ஆனால் அவருடைய குழந்தையின் உடலானது வாங்கப்படவில்லை என உறவினர்கள் தரப்பில் புகார் தெரிவித்தனர். குறிப்பாக அந்த குழந்தையை உடலை வாங்காமல் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதன் காரணமாக நீங்கள் உடனடியாக வீட்டுக்கு கொண்டு செல்லுங்கள் என உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர். ஆனால் அந்த குழந்தையை காலை முதல் தற்பொழுது வரை அந்த குழந்தையை வெளியிலேயே வைத்துள்ளனர். இதன் காரணமாக இந்த உறவினர்கள் அதிக அளவில் கூடி அவர்கள் புகார் தெரிவித்தனர். அதாவது இந்த டெங்கு பாதிப்பால் ஆன குழந்தையை தற்பொழுது வெளியில் வைத்திருந்தால் பாதிப்பு என்பது மற்றவர்களுக்கும் பரவும் என்ற காரணத்தால் உடனடியாக இவருக்கு ஐஸ்பட்டியில் இந்த குழந்தையை வைக்க வேண்டும் என உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த வேண்டுகோளை ஏற்றதை அடுத்து தற்பொழுது இந்த குழந்தையானது ஐஸ்பட்டியில இப்போ பிரேத பரிசோதனை அறையில வைக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது அந்த தாய்க்கும் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகே இவர்கள் டெங்குவின் காரணமாக இறந்துள்ளார்கள் என தெரிவிக்கப்படும் என அரசு மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.